வணக்கம் எல்லாருக்கும். கர்மா, பாவ மன்னிப்பு இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா நாம செய்யற தப்ப பத்தி இது ரெண்டும் உண்மையில என்ன சொல்லுது? வாங்க சுவாமி சித்பவானந்தரோட பார்வையில இருந்து இந்த ரெண்டு பாதைகளுக்கான வித்தியாசத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில தப்பு பண்றோம். அது சகஜம்தான். ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழும். அச்சச்சோ, இதை எப்படி சரி பண்றது? செஞ்ச தப்புக்கு தீர்வென்ன? வாங்க இந்த முக்கியமான கேள்விக்கு பதில் தேடலாம். நம்ம செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ரிசல்ட் இருக்கு இல்லையா? ஒரு விளைவுண்டு. ஆனா அந்த விளைவை நாம எப்படி ஃபேஸ் பண்றோம்? இதுக்கு பாத்தீங்கன்னா தத்துவங்கள் ரெண்டு வேற வேற வழியே காட்டுது. அந்த ரெண்டு வழிகள் என்னென்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, நாம இந்த விஷயத்த எங்கிருந்து எடுத்து பேசுறோம்னா, சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீக சாரம் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான். குறிப்பா ஏப்ரல் 14ஆம் தேதிக்கான ஒரு பதிவுல அவர் கர்மாவையும் பாவ மன்னிப்பையும் ஒப்பிட்டு பேசுறாரு. அதோட சாராம்சத்தை தான் நாம இப்ப அக்குவேரா ஆணிவேரா பார்க்க போறோம். ஓகே, அந்த புத்தகம் சொல்ற முதல் வழிக்கு வருவோம். அதுதான் பாவ மன்னிப்பு, அதாவது கன்ஃபெஷன். சுவாமி சித்பவானந்தர் இந்த பாவ மன்னிப்பை எப்படி விளக்குறார்னா, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாதிரியார்கிட்ட போய் ஒருத்தர் தன்னோட பாவங்களையெல்லாம் ஒப்புக்கிட்டா அந்த பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டுடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதுதான் அவர் சொல்ற முதல் பாயிண்ட். இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சுவாமிஜி இன்னொரு தத்துவத்தை சொல்றாரு. அதுதான் கர்ம விதி. அப்போ கர்மா விதின்னா என்ன? இந்த புத்தகத்தின்படி அதோட மைய கருத்தே இதுதான். ஒரு மனுஷன் செய்யற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அதோட விளைவிலிருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. அதாவது நீங்க என்ன பண்றீங்களோ அதற்கான பலனை அனுபவிச்சே ஆகணும். இது ஒரு அன்பிரேக்கபிள் லிங்க் மாதிரி. ஆனா இந்த கர்ம விதியில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. விளைவுகளிலிருந்து தப்பிக்க முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா நம்ம செஞ்ச கெட்ட செயல்களை பேலன்ஸ் பண்றதுக்கு பிராயச்சித்தம்னு ஒரு வழி இருக்குன்னு சுவாமிஜி சொல்றாரு. இப்போதான் நாம இந்த டிஸ்கஷனோட முக்கியமான கட்டத்துக்கே வரோம். சுவாமிஜி இந்த ரெண்டு ஐடியாவையும் ஒன்னோட ஒன்னு மோதவிட்டு ஒரு ஷார்ப்பான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறாரு. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் பாவ மன்னிப்பு. இங்க பாவங்களை மன்னிக்க முடியும், அதுக்கான தீர்வு வெளியில இருக்கிற ஒருத்தர் கையில, அதாவது பாதிரியார் கையில இருக்கு. இன்னொரு பக்கம் கர்ம விதி. இங்க விளைவுகள்ல இருந்து தப்பவே முடியாது, அதுக்கான தீர்வு நமக்குள்ளேயே இருக்கு, அதாவது நாம செய்யற பிராயச்சித்தம் மூலமா. இந்த இடத்துலதான் சுவாமிஜி பாவ மன்னிப்பை பத்தி ஒரு ரொம்ப காட்டமான விமர்சனத்தை வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்றது அந்த பாவத்தை செய்யறதுக்கு இன்டைரக்டா ஒரு லைசன்ஸ் கொடுக்கற மாதிரி. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு வரி இது. இது அந்த புத்தகத்துல இருந்து அப்படியே எடுத்தது. சரி, இந்த விவாதத்தோட இறுதியில கர்ம விதியோட முழு சாரத்தையும் ஒரே வரியில புரிய வைக்க சுவாமிஜி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. கடைசியா அவர் தன்னோட கருத்தை முடிக்க இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு மேற்கோட பயன்படுத்துறாரு. ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே தான் அறுவடை செய்வான். பாருங்க, செய்யதுக்கும் அதுக்கான விளைவுக்கும் உள்ள அந்த கனெக்ஷனை இதை விட சிம்பிளா ஆனா பவர்ஃபுல்லா சொல்லவே முடியாது. அப்போ இந்த ரெண்டு வழிகளையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையா, இல்ல நாம செஞ்சதுக்கான விளைவை நாம தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற உண்மையா? இதுல எது ஒரு மனுஷனுக்குள்ள பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிய, அதாவது தனிப்பட்ட பொறுப்புணர்வை அதிகமா வளர்க்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.